தேவமாதா புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் பேழையாக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் பேழையைப் போலவே தேவமாதா பிதாவின் ஒரே மகனை தாங்க மாசற்றவராய் படைக்கப்பட்டார். தேவமாதா எந்த ஒரு ஜென்ம பாவமும் இல்லாமல் உருவாக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழையினுள் 3 திருப்பொருட்கள் இருந்தன. 10 கட்டளைகள், மன்னா உணவு, ஆரோனின் துளிர்த்த கோல். புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழையில் தேவமாதாவின் திருவயிற்றில் வார்த்தையே மறு உருவான இயேசு கிறிஸ்துவும், என்றென்றும் வாழ்வு தரும் உணவான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும், உண்மையான நித்திய குருவான இயேசு கிறிஸ்துவை தாங்கிய தேவமாதா புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழையே ஆவார்.